15 வருஷமா திருமண தம்பதிகள் திருமணம் மணநாளை கொண்டாடுறாங்க. மணநாளை கொண்டாடுற போது ஒரு கப்பு நிறைய கேசரி கொண்டாந்து அந்த அம்மா கையில் கொடுக்குது. மணமணம்னு 2 செகண்ட்ல சாப்பிட்டு உட்காந்துட்டான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். மண்ணாளி தின்ற மாதிரி தெரிஞ்சடா மனுஷனா நீ. ஒரு கல்யாண நாளில் என்ன அருமையா இருக்குது, ருசியா இருக்குதுன்னு ஒரு பாராட்டு சொல்லக்கூடாதா, வர வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் எந்த அபிப்பிராயமும் சொல்லாமலே இருக்கிறேன். என்ன அவ்வளோ கஷ்டம்? அதான் நான் அபிப்பிராயம் சொல்றது பார்த்துருக்கிறேன் என்னைக்காவது? 15 வருஷமா நிறுத்திட்டு அந்த அபிப்பிராயம் சொல்றது என்ன இன்னும் அவ்வளோ கஷ்டம் உனக்கு? நான் 15 வருஷத்துக்கு முந்தைய உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன்ல. ஆமாம், அதுக்கு என்ன வாய மூடு, சொல்கிறத கேளு. அன்னைக்கு நானும் எங்கள் அம்மா அப்பா உட்காந்து சோபாவில் உட்கார்ந்து இதே மாதிரி தான் கேசரி கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தேன். வாங்கி கொடுத்துட்டு நீ உள்ளே போட்ட சாப்பிட்னு இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டார் எப்படிறான்னார். நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னது கேசரிய. அந்த மனுஷன் உன்னை சொன்னார் நினச்சி முடிவு பண்ணிட்டார். அன்னைக்கு வைராக்கியம் வச்ச இனி வாழ்நாளில் அபிப்பிராயமே சொல்லக்கூடாதுரா. சொன்னா நீ மாட்டிக்குவே. அதனால நான் இன்னும் வந்து எல்லாம் இன்னொரு இடத்துல போய் மாட்டுறதுக்கு நான் தயாரா இல்லை.